நாய்களுக்கெல்லாம் அஞ்சறிவு தானே, அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நாம எல்லாம் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா ஜப்பானை சேர்ந்த ஹச்சிகோ அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி பண்ண விஷயத்த பார்த்து, அந்த நாட்டு கவர்மெண்ட்டே அந்த நாய்க்கு ஒரு சிலை வச்சிருக்கு. 1924ல ஒரு காலேஜ் புரொஃபசர் தெருவால இருந்த ஒரு டாகை தத்தெடுத்து, அதுக்கு ஹச்சிகோ அப்படின்ற பேர வைக்க, அந்த டாகும் இவர் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு வந்து ரொம்ப பாசமா பழகியிருக்கு. அப்போ டெய்லியும் அந்த புரொஃபசர் காலேஜுக்கு ட்ரெயின்ல போறதுனால, அந்த டாகும் அவர் பின்னாடியே போய் ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு அவர் திரும்ப வர வரைக்கும் அந்த டெய்லி ஸ்டேஷன்லயே உட்காந்துட்டு இருந்திருக்கு. சரியா? 1 வருஷம் இதே மாரி பண்ணிட்டு வர, திடீர்னு ஒரு நாள் அந்த புரொஃபசர் காலேஜ்ல இறந்து போக, அவரோட உடம்ப காலேஜ்ல இருந்து கொண்டு போய் அவரோட வீட்ல அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா, இத தெரியாத ஹச்சிகோ, நம்ம ஓனர் நம்மள கூட்டிட்டு போக வருவாங்கன்னு, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்காந்துட்டு இருந்திருக்கு. காலங்கள் கடக்குது. இப்போ ஜப்பான்ல ஹச்சிகோக்காக ஒரு சிலை உருவாக்கி இருக்கிறாங்க. காரணம் ஹச்சிகோ ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருந்தது. 1 நாளோ, 2 நாளோ இல்லைங்க. சுமார் 10 வருஷமா அதே ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்திருக்கு. தன்னோட ஓனர் வருவார் என்ற நம்பிக்கையில. இந்த மாரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஆரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.